பேட்டர்ன் பிரேக்கிங் சீரியஸ் இன்னொரு எபிசோடுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. இதில் இந்த பேட்டர்ன் பிரேக்கிங் சீரியஸில் நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னாக்க, நாம் என்னென்ன சர்வைவல் பேட்டர்ன்ஸ்லாம் சின்ன பிள்ளையில கையில் எடுத்துருக்கோமோ அதையே நம்ம அடல்ட்டுஹுட் வந்ததுக்கு அப்புறமேலுக்கும் நம்ம பிஹேவியராக மாற்றிட்டு அதுலேயே ஸ்டக்காகி இருக்கிறோம். ஸோ அதை எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறது, அதுலேருந்து எப்படி வெளியில் வர்றது அப்படின்றது தான் இந்த பேட்டர்ன் பிரேக்கிங் சீரியஸில் பார்த்துட்ருக்குறோம். ஸோ இன்றைக்கி பேட்டர்ன் நான் எடுத்துருக்கிறது நார்சிஸ்டிக் அப்யூஸ்லேருந்து ஹீலாகி வெளியில் வரணும்னு நினைக்கிற ரொம்பவும் முக்கியமான ஒரு பேட்டர்ன். அதே மாதிரி எமோஷ்னலாக மனிப்புலேட்டிவ் ரிலேஷன்ஷிப்பில் மாட்டிகிட்டு இருந்த அந்த விக்டிம் எல்லாருக்குள்ளேயுமே இந்த பேட்டர்ன் ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருக்கும். அந்த பேட்டர்ன் என்ன அப்படின்னாக்க, கன்ஃபியூசிங் கண்ட்ரோல் வித் சேஃப்டி. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பேட்டர்ன் 29. ஸோ மனிப்புலேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க, துரோகத்தை அனுபவிச்சிருப்பாங்க, கேஸ்லைட்டிங்கில் மாட்டியிருப்பாங்க, எமோஷ்னல் அப்யூஸ்லேயும் இருந்திருப்பாங்க. இது அத்தனையும் அவங்க தாண்டி வந்ததுக்கு அப்புறமேலுக்கும் இந்த சர்வைவர்ஸ் என்ன நம்பிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னாக்க, எனக்கு அவங்கள பற்றின போதுமான அளவு இன்ஃபர்மேஷன் தெரியலை அப்படின்னா, என்னால் அவுட்கம்மை ப்ரிடிக்ட் பண்ண முடியலை அப்படின்னா, என்னால் ஒரு சுச்சுவேஷனில் கண்ட்ரோலாக இருக்க முடியலை அப்படின்னா, அவங்க என்னை திரும்ப ஹர்ட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்குள்ள ஆழமாக பதிய வச்சுருக்கும். அவங்கள விட்டு வந்துட்டாலும் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க, எப்படி இருக்கிறாங்க, கண்டிப்பாக நம்மளை பற்றி அக்கறைப்பட போகிறது கிடையாது, நமக்கு பண்ணதை நினச்சி வருத்தப்பட போகிறதும் கிடையாது, நமக்கு பண்ண துரோகத்தை நினச்சி ஒரு நாளும் மன வருத்தம் அடைய போகிறதும் கிடையாது. இது எல்லாமே நமக்கு தெரியும். பட் ஆனால் நாம் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிட்டா தான் நிம்மதியாக இருப்போம். இல்லை அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போதே அவங்க எங்கே இருக்காங்க, என்ன பண்ணுறாங்க அப்படின்னு அவங்களோட 24 மணி நேரம் நமக்கு தெரியணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் நாம் இருந்துக்கிட்டு இருப்போம். ஸோ இந்த பேட்டர்ன் என்ன ஆகுது அப்படின்னாக்க, நம்மளை அவங்கள தொங்கிக்கிட்டே இருக்க வைக்குது, கிளிங் பண்ணிகிட்டே இருக்க வைக்குது. அவங்க ஒரு இப்போ 5 மணிக்கு வரேன்னு சொன்னாங்களா, 5 மணிக்கு வரலையா, உடனே ஃபோன் அடிக்கிறது, விடாமல் ஃபோன் அடிக்கிறது, அடுத்து அவங்கள்ட்டேருந்து ஒரு ஆன்சர் வர்ற வரைக்கும் விடாமல் ஃபோன் அடிக்கிறது. ஸோ இது மாதிரி பண்ணுறது. ஆனால் இந்த இடத்துல நமக்கு தெரியாத ஒரு உண்மை, இன்ஃபர்மேஷன் அப்படின்றது சேஃப்டி கிடையவே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ எல்லாத்த பற்றியும், ஒருத்தரை பற்றின எல்லா விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சிருக்கிறது அப்படின்றது அவங்க நம்மளை ஹர்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்றதுக்கான கேரண்டி கிடையவே கிடையாது. ஸோ இப்போ சைக்கலாஜிக்கல் ஆர்டிக்கலை நீங்கள் படிக்கிறீங்க. ஸோ அப்படி படிக்கிறீங்க அப்படின்றதுனால அந்த நார்சிஸ்டிக் பீப்புள் இனிமேல் நீங்கள் மீட் பண்ண மாட்டீங்க, அவங்க இனிமேல் உங்களை ஹர்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஏதாவது கேரண்டி இருக்குதா? ஒன்றும் கிடையாது. ஸோ அவங்க அனுப்பின ஒரு டெக்ஸ்ட் மெசேஜையும் அனலைஸ் பண்ணுறது, அப்படி அனலைஸ் பண்ணும்போது அவங்க உங்களை ரிஜெக்ட் பண்ணதை உங்களால் அவாய்ட் பண்ண முடியுமா? முடியாது. உண்மையான சேஃப்டி அப்படின்றது லைஃப்பை கண்ட்ரோல் பண்ணுறதுல கிடையவே கிடையாது. நீங்கள் உங்களை நம்புறதுல தான் இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. இந்த எபிசோடு உங்களுக்கு என்னென்ன சொல்ல போகுது அப்படின்னாக்க, ஏன் சர்வைவர்ஸ் இந்த கண்ட்ரோலில் சேஃப்டி அப்படின்னு நினைக்கிறாங்க, இந்த பேட்டர்ன் நம்மளோட டெய்லி லைஃப்பில் எப்படி நம்மளை அஃபெக்ட் பண்ணுது, நம்ம ரிலேஷன்ஷிப்பையும் எப்படி அஃபெக்ட் பண்ணுது, இதுலேருந்து வெளியில் செல்ஃப் ட்ரஸ்ட் அப்படின்றத நாம் எப்படி பில்ட் பண்ணலாம், உண்மையான ஹீலிங்கை எப்படி நாம் எடுத்துக்கலாம் அப்படின்றதான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பேட்டர்ன் உருவாகிறதுக்கான ரீசன்ஸ் என்னென்ன அப்படின்றத முதல்ல நாம் பார்க்கலாம். இந்த பேட்டர்ன் உருவாகிறதுக்கு முதல் ரீசன், நாம் நாம் வாழ்ந்துட்டு இருந்த வாழ்க்கை ப்ரிடிக்ட் பண்ண முடியாததா இருந்திருக்கும். லிவிங் இன் அன்பிரடிக்டபிலிட்டி. ஸோ நார்சிஸ்டிக் ரிலேஷன்ஷிப்பில் அவங்க போடுற ரூல்ஸை அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. நம்மளால் அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணவும் முடியாது, பண்ணாமல் இருக்கவும் முடியாது. அந்த இடத்துல அஃபெக்ஷன், அவங்க காட்டுற அன்பு அப்படின்றது நமக்கு பனிஷ்மெண்ட்டாக மாறி இருக்கும். அவங்க காட்டுற கைண்ட்னஸ் நம்மளை மனிப்புலேஷன் பண்ணியிருக்கும். அதாவது நம்மளை அவங்க சொல்லுக்கு உட்படுத்தி இருக்கும்.
உண்மை ரியாலிட்டி அப்படின்றது நமக்கு குழப்பத்தை தான் கொடுக்கும். அங்க ஒரு மாதிரி நடந்துப்பாங்க, இங்க ஒரு மாதிரி நடந்துப்பாங்க. வெளியில நம்மகிட்ட ஒரு மாதிரி சொல்லுவாங்க, உள்ளுக்குள்ள வந்து ஒரு மாதிரி பேசுவாங்க. நம்ம எதை நம்புறது, எதோ ஃபாலோ பண்றதுன்னு தெரியாம ஒரு குழப்பத்துல நாம இருப்போம். இதனால நம்ம நர்வஸ் சிஸ்டம் என்ன கத்துக்கும்? எந்த நேரம் எந்த நேரமானாலும் எந்த டேஞ்சராவது வரும். அதுக்காக நம்ம ரெடியா இருக்கணும் அப்படின்ற ஒரு சர்வைவல் பேட்டர்ன கத்துக்கும். ஸோ இந்த இடத்துல கண்ட்ரோல் அப்படின்றது ஒரு சர்வைவல் ஸ்ட்ராட்டஜியா மாறிடும். இது இந்த பேட்டர்ன் உருவாகறதுக்கு முதல் காரணம். 2வது காரணம், அவங்க பண்ற கேஸ் லைட்டிங் நம்மளோட செல்ஃப் ட்ரஸ்ட்டை அழிச்சிடும். அவங்க ரிப்பீட்டடா என்ன சொல்லிட்டே இருப்பாங்க அப்படின்னாக்கா, "நீ எல்லாத்தையும் கற்பனை பண்ற. இப்படி எதுவும் நடக்கவே இல்ல. அப்படி நான் நினைக்கவே இல்ல. நீ ரொம்ப சென்சிட்டிவா இருக்க. இல்லாத ஒண்ண நீ இருக்கிறதா கிரியேட் பண்ணிக்கிற." ஸோ இப்படி நம்மளுடைய ஓன் இன்ஸ்டிங்க்ட அவங்க வந்து தடுத்து, தடுத்து, தடுத்து அத நாம கேட்டு, கேட்டு, கேட்டு ஒருவேளை நாம நினைக்கிறதான் தப்போ, நாம சிந்திக்கிறதான் தப்போ, நமக்கு தோன்றதான் தப்போ அப்படின்னு நம்ம செல்ஃப் ட்ரஸ்ட்ட நாம அழிச்சுப்போம். நாம நம்மள நம்புறதுக்கு பதிலாக நம்ம நம்ம என்ன உணர்றோமோ, அதுக்கான ப்ரூஃப் வெளியில கிடைக்கணும் அப்படின்னு தேட ஆரம்பிச்சுருவோம். இது 2வது காரணம். 3வது காரணம், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஹைப்பர் விஜிலன்ஸ். எப்ப எந்த டேஞ்சர் வேணாலும் வரலாம். இப்போ நாம நார்மலா இருப்போம். திடீர்னு ஒரு சவுண்ட கேட்டா உடனே தூக்கி போடுறது. யாராவது ஒருத்தர் நம்ம தோள் மேல கைய வச்சுட்டாக்கா அப்படியே பதறது. திடீர்னு ஒரு ஹாரன் சவுண்ட் கேட்டா அப்படியே உடம்பெல்லாம் ஆடுறது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹைப்பர் விஜிலன்ஸ்ல இருக்கிறது நம்மள புரொடெக்ட் பண்ணும் நம்ம தப்பா நினைச்சிட்டு இருப்போம். இது 3வது காரணம். கான்ஸ்டன்ட்டா நம்ம மானிட்டர் பண்ணிட்டே இருப்போம். அத மானிட்டர் பண்ணா நம்ம கத்துப்போம். எதெல்லாம் மானிட்டர் பண்ணுவோம்? பீப்பிள் டோன். மத்தவங்க யாராவது எந்த டோன்ல பேசுறாங்க, அவங்க டோன் மாறுதா? அவங்களுடைய ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன், அவங்களுடைய டெக்ஸ்ட் மெசேஜ், அவங்க பிஹேவியர்ல ஏற்படக்கூடிய மாற்றங்கள். இதெல்லாம் வச்சு இதை எல்லாத்தையும் நான் கரெக்டா நோட் பண்ணி ப்ரிடிக்ட் பண்ணாதான் நான் சேஃபா இருக்க முடியும் அப்படின்ற ஒரு சர்வைவல் பேட்டர்ன், லிமிட்டட் பிலீஃப்குள்ள நீங்க மாட்டிப்பீங்க. இந்த ஹைப்பர் விஜிலன்ஸ் ப்ரொடெக்ஷனா நினைக்கிறது 3வது காரணம் இந்த பேட்டர்ன் உருவாகிறதுக்கு. 4வது காரணம், ட்ராமாவ ஓவர் ரிசர்ச் பண்றது. ஹீலிங் முக்கியம்தான். அதுக்காக எப்ப பாரு நார்சிசம் பத்தியும், இந்த அபியூஸ் பத்தியும் படிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நாம நினைக்கிறது, அதாவது ஓவர் கன்சியூம் பண்றதும் இதுக்கு ஒரு காரணம். ஸோ நம்ம நார்சிசம் பத்தி தெரிஞ்சுக்கிறது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பட் ஆனா நிறைய பேர், நிறைய சர்வைவர்ஸ் இப்ப பண்ற தப்பு என்ன அப்படின்னா, அதை பத்தி பேசணும், பேசணும், பேசணும். அதை பத்தி தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். அந்த ட்ராப்புக்குள்ள, அந்த என்லெஸ் லேர்னிங் ஆன அந்த ட்ராப்குள்ள அவங்க மாட்டிக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுது, அவங்க ஏன் அப்படி மாட்டுறாங்க அப்படின்னாக்க, நம்மளை பத்தி யாரோ ஒருத்தர் பேசுறாங்களே, நமக்கு நடக்கிற கஷ்டங்களை பத்தி யாரோ ஒருத்தர் பேசுறாங்களே, அவங்க ஏதோ ஒரு விடிவு சொல்லுவாங்க, ஏதோ ஒரு சொல்யூஷன் சொல்லுவாங்க அப்படின்னு அந்த சொல்யூஷனை கேட்டு கேட்டு தனக்கு நடக்கிற ஒரு அபியூஸை மற்றவங்க பேசுறாங்க அப்படின்ற அந்த ஆறுதலுக்காக போய் அதை ஓவர் கன்சியூம் பண்றதும் இந்த அவங்க கண்ட்ரோலா வச்சுக்கிறதுக்கு ஒரு காரணம். அந்த கண்ட்ரோல்ல அவங்க மாட்டிக்கிறதுக்கும் ஒரு காரணம். பட் ஆனா ஒரு விஷயம் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. என்ன நம்புறாங்க அப்படின்னாக்க, அவங்க வந்து நிறைய புத்தகம் படிக்கிறது, நிறைய வீடியோ வாட்ச் பண்றது, இல்ல ரெட் ஃபிளாக்ஸை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிறது அவங்கள சேஃபா வச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் ஆனா உண்மை என்ன அப்படின்னாக்க, நீங்க வந்து எதையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. பட் அன்சர்டனிட்டியை ஏத்துக்கிட்டா மட்டும்தான் இந்த கண்ட்ரோல் அப்படின்ற அட்டம்ப்ட்லேருந்து உங்களால தப்பிக்க முடியும். ஸோ நீங்க யாரையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதே சமயம் இந்த நார்சிசம் பத்தி ஓவரா கன்சியூம் பண்றது உங்களை இந்த ட்ராமாவிலேருந்து வெளியில கொண்டுட்டுமே வராது. ஸோ அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பட் ஒரு கட்டத்துல நிறுத்திட்டு அந்த நார்சிசம் பத்தி அனலைஸ் பண்றதை நிறுத்திட்டு அதுலேருந்து எப்படி வெளியில வர்றது அப்படின்றத நீங்க யோசிக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்த 5வது காரணம், இந்த பேட்டர்ன் உருவாகிறதுக்கு 5வது காரணம், நம்ம திரும்ப திரும்ப ஹர்ட் ஆகிடுவோமோ அப்படின்ற பயம். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும், அந்த சுச்சுவேஷனை ப்ரிடிக்ட் பண்ணணும், அந்த பர்சனுடைய பிஹேவியரை ப்ரிடிக்ட் பண்ணணும், அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும், அவங்களுடைய மூடு எப்படி மாறும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்.
ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா அவங்க நம்மளை ஹர்ட் பண்றதுலேருந்து நம்மளால தப்பிக்க முடியும் அப்படின்ற ஒரு லிமிட்டட் பிலீஃப்னால நீங்க இந்த பேட்டர்னுக்குள்ள மாட்டிக்கிறீங்க. ஸோ இன்னொரு பிட்ரேயிலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னாக்க இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு உதவியா இருக்கும்னு திரும்ப திரும்ப அந்த இன்ஃபர்மேஷனை தோண்டிக்கிட்டே இருக்கிறதும் இந்த பேட்டர்ன் உருவாகிறதுக்கு 5வது காரணம். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய ஃபியூச்சர் பெயினை நீங்க ஒருத்தரை கண்ட்ரோல் பண்றதுனால கட்டுப்படுத்த முடியவே முடியாது. ஆனா ஃபியூச்சர் அப்படின்றது அன்பிரடிக்டபிள் அப்படின்றத ஏத்துக்கிட்டா மட்டும்தான் இந்த பேட்டர்ன்ல இருந்து உங்களால வெளியில வர முடியும். ஸோ இந்த பேட்டர்ன் உருவாகிறதுக்கு காரணம் நம்ம சின்ன வயசுல நிச்சயிக்கப்படாத ஒரு ஃபேமிலி என்விரான்மெண்ட்ல வளர்ந்தது, அவங்களோட கேஸ் லைட்டிங்ல மாட்டிக்கிறது, அவங்க ஹைப்பர் விஜிலன்ஸை நம்ம ப்ரொடெக்ஷனா நினைச்சுக்கிறது, இந்த ட்ராமாவை ஓவரா ரிசர்ச் பண்றது, அதே மாதிரி நம்ம திரும்ப எங்க ஹர்ட் ஆகிடுவோமோ அப்படின்ற பயத்தினால ஒருத்தரை கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறது. இதுதான் இந்த பேட்டர்ன் உருவாகிறதுக்கு காரணம். அடுத்த பார்ட் 2 நான் சொல்றது இந்த பேட்டர்ன் உங்களை எப்படி அஃபெக்ட் பண்ணுது. முதல் பாதிப்பு, எப்ப பாரு நீங்க ஓவர் திங்கிங்ல இருப்பீங்க. அவங்க கிட்ட நடந்த கான்வர்சேஷன், டெக்ஸ்ட், அவங்க அனுப்பின மெசேஜ், அவங்க உங்களுக்கு நீங்க எடுக்கிற முடிவுகள், இல்ல அந்த பர்சனுடைய பிஹேவியர், இது எல்லாத்த பத்தியுமே ஓவர் திங்கிங் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. இது முதல் பாதிப்பு. 2வது பாதிப்பு, யாரையுமே நம்ப மாட்டீங்க. உண்மையிலேயே உங்ககிட்ட அன்பா இருக்கிறவங்க இருப்பாங்க, அக்கறை காட்டுறவங்க இருப்பாங்க, அவங்கள கூட நீங்க நம்ப மாட்டீங்க. இது 2வது பாதிப்பு. ஏன்னாக்கா நம்ம பிரெயின் ஒரு நார்சிஸ்டிக் அபியூஸ்ல மாட்டிருந்தோம் அப்படின்னாக்க அந்த அன்பை தேடி தேடி ஏங்கிக்கிட்டு இருப்போம், அது கிடைச்சிருக்காது. அவங்க கிட்ட இருந்து ஒரு கேரை எதிர்பார்த்திருப்போம், அது கிடைச்சிருக்காது. பட் அதனால என்ன ஆகும் அப்படின்னாக்க உண்மையிலேயே அது கிடைக்கிற இடத்துலையும் நாம நம்பாம ஒருவேளை இவங்க நடிக்கிறாங்களோ, இதுக்கு பின்னாடி திரும்ப நமக்கு ஹர்ட் ஆகுமோ அப்படின்ற அந்த பயம் உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். அடுத்த பாதிப்பு, டெசிஷன் பேராலிசிஸ். இது ரொம்ப முக்கியங்க. உங்களால ஒரு டெசிஷனை எடுத்துடவே முடியாது. ஒரு நார்மலா ஒரு ட்ரெஸ் பண்றதாகட்டும், இல்ல ஒரு சமைக்கிறதாகட்டும், இல்ல உங்க குழந்தைங்களை பத்தின ஒரு முடிவாகட்டும், இல்ல உங்களை பத்தின ஒரு முடிவாகட்டும், எனக்கு இதை செய்யணும்னு தோணுது அப்படின்னு. பட் அதை உக்காந்து ஒரு நாள் ஃபுல்லா யோசிப்பீங்க. சரி செய்ய வேணாம் போ, அவங்கள்ட்ட போய் கேட்கணும், அவங்கள்ட்ட போய் வேலிடேஷன் வாங்கணும், அது நமக்கு கிடைக்காது அப்படின்னு உங்களை நீங்களே ஃபேக்கா கன்வின்ஸ் பண்ணி அந்த டெசிஷனை அப்படி நிறுத்தி வச்சிருவீங்க. பட் ஆனா அந்த டெசிஷனை எடுக்க முடியல அப்படின்றதுக்காக வாழ்நாள் ஃபுல்லா அந்த வருத்தம் உங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்கும். இதுதான் டெசிஷன் பேராலிசிஸ் அப்படின்றது. ஸோ இது என்ன பண்ணும் உங்களை நீங்க ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா அதுக்கான ரிசல்ட்டை உடனே கண்ணால பார்த்துடணும். அப்படி பார்க்க முடியல அப்படின்னாக்கா அது உங்களை நிம்மதியா இருக்க விடாது. இதுக்கு பேர் தான் டெசிஷன் பேராலிசிஸ் அப்படின்றது. ஸோ இந்த பாதிப்பு இந்த பேட்டர்னால நார்சிஸ்டிக் அபியூஸ்ல இருக்கிற எல்லாருக்குமே கண்டிப்பா இருக்கும். ஸோ இந்த பாதிப்பை நாம குறைக்கணும் அப்படின்னாக்கா நம்ம மேல முதல்ல நாம செல்ஃப் ட்ரஸ்ட்டை வளர்த்துக்கணும். அடுத்த 4வது பாதிப்பு எமோஷனல் எக்ஸாஷன். ஸோ எந்த ஒரு பேட்டர்னுமே நமக்கு கொடுக்குற அல்டிமேட் அவுட்கம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த எமோஷனல் எக்ஸாஷன். பிசிக்கலா ட்ரெயின் ஆகிறது, மென்டலா ட்ரெயின் ஆகுறது, அக்ரெசிவா ஃபீல் பண்றது, யாருகிட்டயுமே ஒரு தெளிவான கான்வர்சேஷன் வச்சுக்கிறது இல்ல ஷட் டவுன் ஆயிடுறது, இல்ல நம்ம ஃப்ரீஸ் ஆயிடுறது, இது மாதிரியான எமோஷனல் எக்ஸாஷன்ல நாம மாட்டிப்போம். எதையுமே உண்மைன்னு நம்ப மாட்டோம், ரெஸ்ட் எடுக்க நம்மளால முடியவே முடியாது. இது 4வது பாதிப்பு. 5வது பாதிப்பா நான் சொல்றது ஃபியர் ஆஃப் வல்னரபிலிட்டி. உங்களை பத்தி மற்றவங்கள்ட்ட நீங்க போய் பேசணும்னு நினைச்சாலே உங்களுக்கு உதற ஆரம்பிக்கும். இது ஏன் இப்படி நம்ம போய் பேசுறோம், நம்ம பேசுறதுனால நம்மளை திருப்பி அட்டாக் பண்ணுவாங்களா, இல்லை நம்ம பேசுறதை புரிஞ்சுக்க மாட்டாங்களா, இல்லை இதை நம்ம ஓப்பன் அப் பண்ணாக்கா அவங்க நம்மளை விட்டு போயிடுவாங்களா, நம்மளை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவாங்களா, இல்லை நம்மளை ஜட்ஜ் பண்ணிடுவாங்களா அப்படின்ற காரணத்துக்காக நீங்க உண்மையா இருக்க மாட்டீங்க. இதுதான் நீங்கன்னு உங்களுக்கு தெரியும். பட் அதை வெளிக்காட்டாம உங்க ஆப்போசிட்ல உள்ளவங்க உங்களை எப்படி ஏத்துக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி ஒருத்தருக்காகவும் நீங்க மாறுவீங்க. இது 5வது பாதிப்பு. 6வது பாதிப்பு லாஸ் ஆஃப் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். சுத்தமா கான்ஃபிடன்ஸே இருக்காதுங்க உங்களுக்கு.
ஒரு விஷயம் பேசுறதுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்காது, செய்யறதுக்கு இருக்காது, அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்குமான கான்ஃபிடன்ஸுமே இருக்கவே இருக்காது. ஏன்னா உங்க இன்ட்யூஷனை நீங்க நம்ப மாட்டீங்க. ஸோ நீங்க உங்களை நம்பணும் அப்படின்னாக்க யாராவது ஒருத்தர் சரின்னு சொல்லணும், யாராவது ஒருத்தர் நீ பண்றது கரெக்டு தான் அப்படின்னு உங்களை மோட்டிவேட் பண்ணணும், இல்லை எங்க இருந்தாலும் உங்களுக்கான பாசிட்டிவ் வேலிடேஷன் கிடைக்கணும். கிடைச்சா தான் நீங்க உங்களை நம்புவீங்க. பட் ஆனா அது உண்மையிலே அதுக்கு பேரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கிடையாது, செகண்ட் கெஸ்ஸிங். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது காலப்போக்கில் உங்களை நீங்களே இழக்க வச்சிரும். ஸோ நீங்க மற்றவங்க சொல்ற நீங்க படிக்கிற ஆர்டிக்கலை நம்புவீங்க, எக்ஸ்பர்ட்டை நம்புவீங்க, மற்றவங்க சொல்ற ஒப்பீனியனை கூட நம்புவீங்க. பட் ஆனா உங்களுடைய ஓன் இன்ட்யூஷனை நம்ப மாட்டீங்க. ஸோ இதுதாங்க இந்த பேட்டர்னால வரக்கூடிய பாதிப்புகள். கான்ஸ்டன்ட் ஓவர் திங்கிங், யாரையும் நம்ப மாட்டீங்க, டெசிஷன் பேராலிசிஸ் உங்களுக்கு வந்திருக்கும், எமோஷனலாக எக்ஸாஸ்ட் ஆவீங்க, ஃபியர் ஆஃப் வல்னரபிலிட்டி, செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் சுத்தமாக இருக்காது. ஸோ இந்த பேட்டர்ன்லேருந்து எப்படி வெளியில் ஹீலிங்கை ஸ்டார்ட் பண்ண முடியும், இந்த பேட்டர்னை எப்படி பிரேக் பண்ண முடியும்? அதில் முதல் பாயிண்ட்டாக நான் சொல்கிறது, அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் நிஜம், யாரையும் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்ற அக்செப்டன்ஸை முதல்ல ஏற்றுக்கோங்க. எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் உங்களை யாரும் ஹர்ட் பண்ண மாட்டாங்க, உங்களை சேஃபாக வச்சிருக்கோம் அப்படின்னு கேரண்டி கிடையாது. இது முதல் பாயிண்ட். ரெண்டாவது, உங்களுக்குள்ள செல்ஃப் ட்ரஸ்ட்டை நீங்கள் பில்ட் பண்ணுங்க. நான் ஜெனியூனாக ஃபீல் பண்ணுறேனா, என்னோட இன்ட்யூஷனை நம்புறேனா, நான் பாஸ்ட்லேருந்து கற்றுக்கிட்டேனா இல்லை பாஸ்ட்டுக்கு ரியாக்ட் பண்ணுறேனா அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு உங்கள் செல்ஃப் ட்ரஸ்ட்டை நீங்கள் ரீபில்டு பண்ணுங்க. அடுத்து, உங்களுடைய எபிலிட்டியை நம்புங்க. உங்களை நீங்கள் சந்தேகப்படாதீங்க. இதை நான் இந்த பெயின்ஃபுல் சுச்சுவேஷனை நான் ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படின்னாக்க அவங்கள பற்றி நான் தெரிஞ்சுக்கணும் தேவையே கிடையாது. எது வேணாலும் நடந்துட்டு போட்டோம், நானா இருப்பேன், எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு இருக்க ஆரம்பிங்க. அடுத்து, நாலாவது பாயிண்டா நான் சொல்றது, இந்த ஹைப்பர் விஜிலன்ஸை தூக்கி போடுங்க. அமைதியா இருங்க, ரெஸ்ட் எடுங்க, காமா இருங்க, ஓவர் அனலைஸ் பண்ணாதீங்க, அது உள்ள என்ன மீனிங் இருக்குன்னு சர்ச் பண்ணாதீங்க, ஒவ்வொரு அவுட்கம்மையுமே ப்ரெடிக்ட் பண்ண ட்ரை பண்ணாதீங்க, விட்டுருங்க, அது போக்கில் விட்டுருங்க. அடுத்து, அஞ்சாவது, உங்களுக்குள்ள சேஃப்டியை கிரியேட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நீங்க கொடுக்குற ப்ராமிசஸை ஃபாலோ பண்ணுங்க, உங்களுடைய பவுண்டரிஸை ஹானர் பண்ணுங்க, உங்க இன்ட்யூஷனை லிசன் பண்ணுங்க, உங்க மேல நீங்க கனிவா இருங்க, ரெஸ்ட் எடுக்க உங்களை நீங்க அலோவ் பண்ணுங்க. சேஃப்டி அப்படின்றது வெளியில இருந்து வர்றது கிடையாது, நீங்க உங்களை நம்புறதுல தான் இருக்குது. உங்களுக்கு அவுட் சைடன் நடக்கிற எதையுமே உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. உங்களுக்குள்ள நீங்க அந்த சேஃப்டியை கிரியேட் பண்ணுங்க. அடுத்து, உண்மையை எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க நார்சிசத்தோடைய எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுனால, எல்லா சைனையும் கண்டுபிடிச்சதுனால நீங்க ஹீல் ஆகிட முடியாது. அதுக்கான உண்மையான ஹீலிங் ப்ராசஸை கையில எடுக்கும்போது மட்டும்தான் உங்களால ஹீல் ஆக முடியும். ஹீலிங் அப்படின்றது அவங்கள கண்ட்ரோல் பண்றது கிடையாது. எங்க இருக்கிற, என்ன பண்ற, எனக்கு ஃபோன் பண்றேன்னு சொன்னேன் ஏன் பண்ணல, மெசேஜ் பண்றேன்னு சொன்னேன் ஏன் மெசேஜ் பண்ணல, இதுதான் மெசேஜ் பண்ணுவேன், என்கிட்ட பேச உனக்கு பிடிக்கலையா, என் காலை அட்டன் பண்ண பிடிக்கலையா, அவங்க காலை கட் பண்ணாங்கன்னா திரும்ப திரும்ப அவங்களுக்கு கால் பண்றது, பல தடவை கால் பண்றது, பைத்தியக்காரி மாதிரி அவ்வளோ மிஸ்டு கால் கொடுக்கறது, இந்த மாதிரியான வேலைகள் அத்தனையுமே நிறுத்திடுங்க, தேவையே கிடையாது. ஸோ இந்த பேட்டர்னை உடைச்சு அதுலேருந்து வெளியில வரணும் அப்படின்னாக்க நீங்க பண்ண வேண்டியது சர்டனிட்டி, அதாவது கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன், அவுட்டர் சுச்சுவேஷன் எதுவுமே கிடையாது, அது எப்படி வேணாலும் மாறலாம் அப்படின்ற உண்மையை ஒத்துக்கோங்க. உங்களுக்குள்ள அந்த செல்ஃப் ட்ரஸ்ட்டை ரீபில்டு பண்ணுங்க, உங்களுடைய எபிலிட்டியை நம்புங்க, ஹைப்பர் விஜிலன்ஸை தூக்கி போடுங்க, உங்களுக்குள்ள இன்டர்னல் சேஃப்டியை உருவாக்குங்க, உண்மை என்னன்றதை நம்புங்க. இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாக்க இந்த பேட்டர்னை உடைச்சு உங்களால வெளியில வர முடியும். ஸோ இந்த பேட்டர்னை உடைக்கிறதுக்கு நீங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, இதுலேருந்து நான் வெளியில வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, ஆனா எங்க ஆரம்பிக்கிறது அப்படின்னு தெரியல அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு என்னுடைய வாட்ஸ்அப் கம்யூனிட்டி ஹெல்ப் பண்ணும். என்னுடைய பயோவை செக் பண்ணீங்க அப்படின்னாக்கா அதுல என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், அதுக்கு இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு நீங்க மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னாக்கா குரூப் சம்பந்தமான தகவல்களை நான் அனுப்புவேன், விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கலாம். அது ஒரு பெய்டு குரூப், ஆண் பெண் இருவருக்கும் தனித்தனி குரூப் இருக்குது. ஓகேங்களா?
ஸோ இந்த எபிசோட க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு கொடுக்குற மெசேஜ், ஒருவேளை இந்த பேட்டர்ன் உங்களுக்கு தொடர்புடையதா இருந்தது அப்படின்னாக்க நான் உங்களுக்கு கொடுக்குற ஸ்ட்ராங் மெசேஜ் இதுதான். நீங்க ஒரு நார்சிஸ்ட் பீப்புளை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டு எக்ஸ்பெக்டா மாறுறதுனால அவங்க கிட்ட இருந்து வரக்கூடிய வலியவோ இல்ல ஃபியூச்சரையோ உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த டேஞ்சரஸ் பீப்புளை கண்ட்ரோல் பண்ணி உங்க கண்ட்ரோல்குள்ள வச்சுக்கவும் முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அது ஹீலிங்கும் கிடையாது. ஹீலிங் அப்படின்றது நீங்க உங்களை நம்பணும். அந்த நம்பிக்கை அவங்கள என்ன வேணாலும் பண்ணட்டும், அவங்கள போக விட்டுறணும். உங்களுக்கானவங்க உங்களை விட்டு போக மாட்டாங்க அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு கொடுக்கறது தான். ஏதாவது தப்பா போகுதா, அதை அதன் போக்குல விட்டுருங்க. நீங்க அதை மாத்த ட்ரை பண்ணாதீங்க. உங்க பவுண்டரிஸை கில்ட் இல்லாம செட் பண்ணுங்க. உங்களோட ஓன் பர்செப்ஷனை நீங்க நம்புங்க. இதுதான் ஹீலிங் அப்படின்றது. அடுத்தவங்க சரியா இருக்கிறதுனால நான் சந்தோஷமா இருப்பேன், நிம்மதியா இருப்பேன் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னாக்கா அந்த நிம்மதி கடைசி வரையில உங்களுக்கு கிடைக்காது. அவுட் சைட்ல என்ன வேணாலும் நடக்கட்டும், நான் நம்பிக்கை வச்சவங்க நல்லா இருப்பாங்க, எனக்கு துரோகம் பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் அதையும் மீறி நடந்துச்சு அப்படின்னாக்கா அது அவங்களுடைய தப்பு தானே ஒழிய நீங்க நம்பிக்கை வச்சதோட தப்பு கிடையாது. ஸோ இதை புரிஞ்சுக்க போது உங்களுக்கு ஹீலிங் அப்படின்றது சாத்தியப்படும். நீங்க ஒரு அவுட்கமையும் நீங்க சேஃபா இருக்கிறதுக்காக ப்ரிடிக்ட் பண்ணணும், கண்ட்ரோல் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. அதுக்கு பதில் நீங்க உங்களை அபேண்டன் பண்ணாம எது நடந்தாலும் நடக்கட்டும், என்ன வேணாலும் நடக்கட்டும், நான் நானா இருப்பேன் அப்படின்னு இருக்கிறது மட்டும்தான் உங்களை சேஃபா வச்சுக்கும். அதுதான் உண்மையான சேஃப்டியும் கூட. ஸோ பேட்டர்ன் பிரேக்கிங்ல கன்ஃபியூசிங் கண்ட்ரோல் வித் சேஃப்டி. நம்மளுடைய பார்ட்னரையோ இல்லை நார்சிஸ்டிக் பீப்புளையோ நம்ம கண்ட்ரோல் பண்ணா மட்டும்தான் நம்ம சேஃப்டியா இருப்போம் அப்படின்னு நீங்க நினைக்கிறது, அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறது, அவங்கள கால் பண்ணி அவங்களுடைய வேர் அபவுட்ஸ் தெரிஞ்சுக்கிறது, அவங்களுடைய ஒரு மூமெண்ட்டையும் நீங்க தெரிஞ்சுக்கிறதா உங்களுக்கு சேஃப்டின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னாக்கா அது சேஃப்டி கிடையாது. அது ஒரு பெயின்ஃபுல் அட்டாச்மெண்ட் அப்படின்றத இந்த பேட்டர்ன் பிரேக்கிங்ல இந்த பேட்டர்ன் மூலயமா நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இன்ஃபர்மேஷன் உங்களை கைட் பண்ணும், பட் அவேர்னஸ் ப்ரொடெக்ட் பண்ணும். ஆனா உங்களுக்கு நிலையான நிம்மதி வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னாக்க அது அந்த நார்சிஸ்டிக் பீப்புளை கண்ட்ரோல் வச்சிருக்கிறதுனால வராது. அந்த நார்சிஸ்டிக் அபியூஸை இல்லாம பண்றதுனால வரவே வராது. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்க ரீபில்டு பண்ணி நீங்க உங்களுக்குள்ள ரீகனெக்ட் ஆகி உங்களை நீங்க நம்பும் போது மட்டும்தான் அந்த செல்ஃப் ட்ரஸ்ட் அப்படின்றது ஹீலிங்கை உங்களுக்கு கொடுத்து உங்களை ஒரு புது மனிதரா மாற்றும். ஸோ கன்ஃபியூசிங் கண்ட்ரோல் வித் சேஃப்டி அப்படின்ற இந்த பேட்டர்ன் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க ஒருத்தரை கண்ட்ரோல் பண்றது மூலியமா அந்த கண்டிஷனில் அந்த சுச்சுவேஷனை சேஃபா வச்சுக்க முடியாது, நீங்க ஹர்ட் ஆக மாட்டீங்க அப்படின்னு அர்த்தம் கிடையவே கிடையாது. அதை அதன் போக்குல விட்டுருங்க. அந்த அன்சர்டனிட்டியை நம்புங்க. எதனால இருந்தாலும் நல்லதுக்கு நம்புங்க. அப்படியே நல்லது நடக்காம போனாலும் அது உங்களுடைய நல்லதுக்கு அப்படின்றத நம்புங்க. உங்களை நீங்க நம்புங்க. இந்த பேட்டர்ன்ல இருந்து வெளியில வர முடியும். உங்களை மீண்டும் அடுத்த பேட்டர்ன்ல வந்து சந்திக்கிறேன்.